அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நந்திவரம் புதுவதி மண்டல் சார்பில் உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய விருந்தினராக வந்திருக்கின்ற அரசு தொடர்பு மாநில தலைவர் திரு பாஸ்கர்ஜி அவர்களையும் திருமதி மாலினி ஜெயச்சந்திரன் அவர்களையும் நமது கேடிஆர்ஜி அவர்களையும் நமது மாவட்ட தலைவர் திரு என் ரகராமன் இன்றைய பர்த்டே பேபி அவர்களையும் பொதுச் செயலாளர் திரு ரத்னஞ்சி அவர்களையும் இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர் திருமதி ராதிகா ரமேஷ் அலாரணி அடியும் செல்வம் மற்றும் ரமநாதன் திரு தனசேகரன்ஜி அண்ணன் நடராஜன்ஜி அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக வந்திருக்கின்ற மாநில மாவட்ட மண்டல் கிளை தலைவர் கிளை பொறுப்பாளர்கள் அனைவரையும் வருக வருகின்ற வரவேற்கிறேன். பொதுச் செயலாளர் பாலாஜி அண்ணா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இந்நிகழ்ச்சியின் சிறு குறிப்பு வழங்க தனசேகரன் அவர்களை கூறும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்று ராணி அகில்யாபாய் அவர்களுடைய 300வது ஆண்டு பிறந்த தின விழா மற்றும் கண்காட்சி இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்காக சிறப்புரை ஆற்றவர்கள் குறித்துள்ள மாநில அரசு தொடர்பு தலைவர் மாநில தலைவர் திரு அழிஞ்சவாக்கம் பாஸ்கரன் அவர்களே, அவருடன் இணைந்து வந்துள்ள மாலினி மாநில மகளிரணி பொருளாளர் மாலினி ஜெயச்சந்திரன் அவர்களே, நமது தேர்தல் பொறுப்பாளருக்கும் மாநில செயலாளரும் தான் திரு கேடி ராகவன்ஜி அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் நடராஜன்ஜி அவர்களே, மாவட்ட தலைவர் திரு ரகுராமன்ஜி அவர்களே, உங்கள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர்கள் கலாராணி, ராதிகா ரமேஷ், ஏமந்த் குமார் மற்றும் விஜயலட்சுமி ஆகிய அனைவருக்கும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ராணி அகில்யாபாயினுடைய நிகழ்ச்சி கட்சி நிகழ்ச்சி, பொது நிகழ்ச்சி, ஒரு பொது நிகழ்ச்சியாக தான் நம்ம நடத்துகிறோம். நீங்கள் கூட பார்த்துக்கலாம், வரவையில் கொடி போட்டுக்க மாட்டாங்க, எதுவும் கட்டியிருக்க மாட்டாங்க. இந்த நிகழ்ச்சிக்காக மாநிலத்திலிருந்து மாவட்டத்திலிருந்து 5 நிர்வாகிகளை மாவட்டம் கொடுத்துருந்தாங்க. அதில் 3 பேர் மகளிர் இருக்கணும், ஒருத்தர் பொதுச்செயலாளர் இருக்கணும். அந்த நேரத்தில் நான் பொதுச்செயலாளர்னால என் பேர் இருந்தது. இளைஞரணி நிர்வாகியாக ஒருத்தர் கொடுத்துருந்தாங்க. இந்த 5 பேரும் நாங்கள் மாநிலத்தில் ஒரு நாள் கருத்தரங்கத்தில் போய் கலந்துக்கிட்டோம். அந்த நிகழ்ச்சிக்கு ஆந்திர மாநிலத்துக்கு பொறுப்பாளர் புரந்தேஸ்வரி அவங்க இந்த நிகழ்ச்சி குறித்து வீரபாகுஜி அவங்களும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் எப்படி இருக்கணும், மேடை எப்படி இருக்கணும், பேக்ராப் பேனர் எப்படி இருக்கணும், மேடையில் யாராக உட்காரணும், நிகழ்ச்சி குறித்து என்ன பேசணுன்ற முழு விவரங்களையும் நமக்கு கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் மண்டல அளவில் இந்த நிகழ்ச்சிக்காக 3 பொறுப்பாளர்கள் நம்ம போட்டுருக்கோம். அதில் 2 பேர் மகளிர், ஒருத்தர் இளைஞர். அந்த குழு நம்ம அந்த குழு மூலியமாக தான் நம்ம ஏற்பாடு பண்ணணும். இது நாம் முழுக்க நம்மளுடைய சிந்தனைகள், வலதுசாரி சிந்தனைகள், பெண்ணுடைய இயக்கத்தை பற்றி பேசுகிறவங்க, பெண்ணியம் புரட்சியை பற்றி பேசுகிறாங்க, சமுதாயத்தில் பெரியவங்க, நல்ல ஒரு சமுதாய ஆர்வம் உள்ளவர்கள், அவங்களெல்லாம் கூட்டிகிட்டு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணக்கூடியது அந்த நிகழ்ச்சியுடைய நோக்கமே. தமிழகத்தில் மாத்திரம்தான் இது மாவட்ட அளவில் நடத்துகிறோம். மற்ற மாநிலங்களில் மண்டல அளவில் கிளை அளவில் கூட நடத்துகிறாங்க. இது ஒரு மறைக்கப்பட்ட நம்மளுடைய ராணியுடைய நம் தேசத்தை கட்டிக்காத்த ஒரு பெண்ணுடைய வரலாற்றை மிக சிறப்பாக நம்ம கொண்டாடி அவருடைய வீரதீர சரித்திரத்தை நம்ம எடுத்து சொல்லக்கூடியதான் இதனுடைய நோக்கமே. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா சாதாரணமாக ஒரு ஏழை குடும்பத்தில் மாண்டி என்ற ஒரு மகாராஷ்டிராவில் மாண்டி என்ற ஒரு கிராமத்தில் ஒரு ஏழ்மையான ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறகுறாங்க. அவங்க கடவுள் பக்தி, சின்ன வயசுலேயே அவங்களுக்கு மிகப்பெரிய கடவுள் பக்தி. ஒரு 8 வயசுலேயே அவங்க ஒரு கோயிலில் உட்காந்துக்கிட்டு அன்னதான நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க.
நான் சிம்பிளாக தான் சொல்ல போகிறேன். ஏன்னா தலைவரெல்லாம் வேறு சொல்லுவாங்க. இந்த கருத்தரங்கில் சுற்றி விட்டு கண்காட்சியில் இருக்கிற படிச்சினாலே உங்களுக்கு நல்லா புரியும். அந்த காட்சியை வந்து அந்த மன்னர் பார்க்குறாரு. இந்த ஒரு வயதில் இவ்வளோ ஆர்வமாக இந்த பெண் இருக்காளேன்னு சொல்லி அவங்கள பற்றி விசாரித்து, குடும்பத்தை பற்றி விசாரித்து அந்த பெண்ணை அவருடைய மருமகளாக அவர் ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு அவருக்கு அரசு குடும்பத்துக்கு உண்டான அந்த பயிற்சி எல்லாமே அவங்களுக்கு கற்றுத்தராங்க. அவங்க ஏறக்குறைய நம்மளுடைய பிரதமர் எப்படி அண்டை நாடுகள்லாம் ஒரு நல்ல உறவு ஏற்படுத்தினாரோ அதே போல் அவங்க சுற்றி இருக்கிற நாட்டுடைய எல்லா நாட்டுடைய நட்புறவு பாராட்டுறாங்க. மிகப்பெரிய அளவில் பொருளாதாரத்தை உயர்த்துறாங்க. அந்த பகுதியிலோட சேலை நெய்தலுடைய அந்த தொழிலை பெண்கள் மத்தியில் கொண்டு போய் மிக அளவில் பெரிய அளவில் அவங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொண்டுட்டு வராங்க. விவசாயத்தை புரட்சி பண்ணுறாங்க. போர் மூலயமா பண்ணுறது நாட்டுக்கு பேரழிவுன்றதை அவங்க கருத்தில் கொண்டு எல்லா நாட்டுடைய நட்புறவு ஏற்படுத்தி கொள்ளையர்களிலிருந்து அந்நியர்களிலிருந்து பாதுகாக்கிறாங்க. தேசத்தை பாதுகாக்கிறாங்க. முக்கியமாக மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தவாதி, மிகப்பெரிய ஒரு நம்மளாம் பெண்கள் அடிமையாக வச்சுருந்தோம், பெண்களுக்கு சுதந்திரம் இல்லைன்னா சொல்கிறோம். ஆனால் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்கனவே 1825ஆம் ஆண்டு கடந்த 31ஆம் தேதி தான் அவங்களுக்கு பிறந்த நாள். ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் இந்த தேசத்தை மிகப்பெரிய அளவில் எப்படி ஆட்சி புரிந்தாங்க, எவ்வளோ கம்பீரமாக ஆட்சி புரிந்தாங்க. அவங்களுடைய அந்த குடும்பத்துடைய வரவு செலவு கணக்கெல்லாம் அவ்வளோ பண்ணாங்க. அது ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன இதுதான். அவருடைய கணவருக்கு மாதம் மாதம் 50 ரூபா செலவு காசு கொடுப்பாங்க. அந்த கணவர் வந்து அவர் மன்னர் ராஜா குடும்பத்தை சேர்ந்தவர். ஆனாலும் அவர் அதிகப்படியாக செலவு பண்ணதுனால அவருக்கு 25 ரூபா அபராதம் விதிக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு அவர் வந்து அந்த கணக்கு தூக்கி வீசி எறிகிறாரு. ஆனாலும் கூட அந்த அம்மா பொறுமையாக இருந்து இன்னும் அந்த பாக்கி 25 அபராதமாக விதிச்சிடறாங்க. இது எதுக்காகன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு சாதாரண குடும்பத்திலேருந்து மன்னர் குடும்பத்தில் போயும் கூட அவங்க வரவு செலவு கணக்கை மிக எளிமையாக அவங்க பாதுகாத்தாங்க. அது மன்னருக்கு இந்த செயல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிடிச்சி மிகப்பெரிய துயரத்தை சந்திச்சவங்க. பின்னாடி சொல்லுவாங்க அவருடைய மாமனார், கணவர், பிள்ளை, மருமகன் எல்லாருமே இழந்துடுறாங்க. ஒரு விதவை பெண்ணாக ஒரு நாட்டுடைய அரசியாகும் போது அவங்களுடைய எதிர்த்து அவங்களுக்கு ஒரு எதிர்ப்பு குரல் எழுப்புது. அதையெல்லாம் தாண்டி இந்த தேசத்தை அந்நிய படைகளிலிருந்து துருக்கியர்கள், இஸ்லாமியர்கள் போன்ற கொள்ளையர்கள்லாம் இந்த தேசத்தை பாதுகாத்து மிகப்பெரிய அளவில் அவங்க சாதனை புரிஞ்சிருக்காங்க. அப்பேற்பட்ட உத்தமான ஒரு பெண்ணுடைய அந்த சரித்திரத்தை இன்றைக்கு நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கொண்டு இல்லாமல் நாம் இதை பற்றி மற்ற இடங்களில் பேசக்கூடியவர்கள் நம்ம போய் தயார்படுத்தி பேசணும். நம்ம வரலாற்றை ரொம்ப இந்த மெங்கலியங்கள் திட்டத்தில் பல உண்மைகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது இவங்களுடைய இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய புத்தகம் கொடுத்தாங்க. மாவட்டத்தில் ஒரு புத்தகம் தான் கொடுத்தாங்க. அதை படிக்க உண்மையிலே மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்க எப்பேற்பட்ட ஒரு பீரங்கி தொழிற்சாலையை உருவாக்கியிருக்காங்க. ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பீரங்கி தொழிற்சாலையை உருவாக்குறாங்க. இந்த தேசத்தை பெரிய அளவில் அவங்க பஞ்சாப் வரைக்கும் அவங்களுடைய மாமனார் வந்து இந்த மகாராஷ்டிராவிலிருந்து அவங்களோட ராஜ்யத்தை கொண்டு சென்றார். அதை அத்தனையும் கட்டி காத்து இந்த தேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெண் வந்து மிகச்சிறந்த ஆட்சியாளர் இருந்திருக்காங்க. நம்மளுடைய கோயில்கள்லாம் இடித்து தரைமாட்டமாக்கப்பட்ட கோயில்கள் எல்லாம் நம்ம புனர் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. 12 ஜோதிர்லிங்கத்தை புனர் நிர்மாணம் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவுடைய திருவுருவச்சிலேயே காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு போது மாதிரி நம்மளுடைய பாரத பிரதமர் திறந்திருக்காங்க. அப்பேற்பட்டவங்களுடைய நிகழ்ச்சியில் நாம் இன்னைக்கு கலந்து கொண்டிருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு தலைவர்கள்லாம் பேசக்கூடியவங்க. கடைசிக்கு நீங்கள் பொறுமையாக கேட்டு இந்த செய்தியை நீங்கள் மக்களிடையே எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த மாவட்ட தலைமைக்கு நன்றி கூறி